ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? கிருஷ்ணகிரி தேன்கனிக்கோட்டை அருகே உள்ளது கட்டுனிசே கிராமம். இங்கு 1994இல் 21 பட்டியலின மக்களுக்கு அரசு சார்பில் வீடு கட்டி தரப்பட்டது. இப்போது அந்த வீடுகள் முற்றிலும் சேதமடைந்து இடியும் நிலையில் உள்ளது. கூரைகளில் சிமெண்ட் பூச்சி இடிந்து கான்கிரீட் கம்பிகள் வெளியே தெரிகிறது. முனிரத்னமா என்பவரது வீட்டில் குடும்பத்தினர் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போதே கூரை இடிந்து அவர்கள் மீது விழுந்துள்ளது. இதேபோல வெங்கடலட்சுமி என்பவரது வீட்டிலும் கூரை இடிந்து விழுந்துள்ளது. அப்போது வீட்டில் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. ಊಟ ಮಾಡುವಾಗ ತಟ್ಟೆ ಇತ್ತು. ನನ್ನ ಮಗನ್ ಮಡ್ಕೊಂಡಿದ್ದ ಮಗ ಎತ್ಕೊಂಡು ಆಸೆ ಬಿಸಾಕ್ಬಿಟ್ರು. ಏನ್ ಸರ್ ಇಷ್ಟೊಂದು ಅದ್ವಾ ಅಲ್ಲಿ ಸಿಲಿಂಡರ್ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದೀನಿ ನೋಡಿ, ಅಲ್ಲಿ ಸುರಿತದೆ, ಅಲ್ಲಿ ಬೀಳ್ತದೆ, ಸಿಲಿಂಡರ್ ಬೀಳ್ತದೆ, ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಬೀಳ್ತದೆ ಬಿಟ್ಟು ನೋಡಿ ಹಿಂಗ್ ಇಟ್ಕೊಳ್ಳೋದು. ಅಲ್ಲಿ ಒಳಗಡೆ ಬಿದ್ದಾಯ್ತು ನೋಡಿ, ಇಲ್ಲಿ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದೀನಿ, ಅಲ್ಲಿ ಒಳಗಡೆ ಕಿಚನ್ ಆಗಿ ಬಿದ್ದಾಯ್ತು ನೋಡಿ, ಅಲ್ಲ ಸಿಲಿಂಡರ್ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದೀನಿ. ನಮ್ಮ ಅಷ್ಟು ಅದ್ವಾನ ಯಾರ್ದಿಲ್ಲ ಸರ್, ನಮ್ಮ ಅಷ್ಟು ಅದ್ವಾನ. ಇವೆಲ್ಲ ಇನ್ನೇನು ಬೀಳೋ ಸ್ಟೇಜಿಗೆ ನಾನು ಅದಕ್ಕೆ ಮನೆ ಬೀಳಲ್ಲ ಅನ್ಕೊಂಡಿದ್ದೆ. ಒಂದೇ ಸತಿ ನನ್ನ ಮಗ ತಟ್ಟೆ ಬಿದ್ದಾಯ್ತು, ನಮ್ಮ ಅಮ್ಮ ಎತ್ಕೊಂಡೋಗಿ ತಟ್ಟೆಲ್ಲ ಆಸೆ ಬಿಸಾಕ್ತರು. ಊಟ ಮಾಡ್ತಿದ್ದ ಪಾಪ, ಆಮೇಲೆ ಹೋಗಿ ಸ್ನಾನ ಮಾಡ್ಕೊಂಡ್ ಬಂದ. பாதிக்கப்பட்ட 2 குடும்பத்தினரும் இப்போது வீடுகளில் தங்குவதில்லை. வீட்டிற்கு வெளியே தெருவில் படுத்து உறங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். அங்குள்ள அனைத்து தொகுப்பு வீடுகளும் மக்கள் வசிக்க முடியாத அளவுக்கு உள்ளது. மழைக்காலங்களில் இங்குள்ள வீடுகள் அனைத்திலும் மழைநீர் ஒழுகும். எப்போது இடிந்து விழும் என்ற அச்சத்தில் வசித்து வருகிறோம். இது குறித்து தளி வட்டார வளர்ச்சி அதிகாரிகளிடம் புகார் கொடுத்துவிட்டோம். இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்கின்றனர் அப்பகுதி மக்கள். ஆபத்தான நிலையில் உள்ள வீடுகளை புதுப்பித்து கொடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர்.